சரி, இப்போ ப்ரொஃபஸராக செய்கிறீங்க, ஓகே. ஒரு கல்லூரி தொடங்கணுங்கிற சிந்தனைங்க வருது. செய்கிறத பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தாட். பட் அந்த தாட் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் அங்கேயே எடுத்துகிட்டு போகணும். ஒரு ட்ரைனராக ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வந்து லெக்சரர், ப்ரொஃபஸர், வைஸ் பிரின்சிபல், நான் தான் இங்கே சிஇஓ. கொடுக்குற கமிட்மெண்ட்டே கண்டிப்பாக நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன். வேலை வாய்ப்புக்கு கிடைக்கக்கூடிய நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஸ்டூடெண்ட் போகிறான் அப்படின்னா அவன் செலக்ட் ஆகிடுவான். அப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு தேவையான ஸ்கில்லை வந்து எக்யூப் பண்ணிடுவோம். கல்லூரி நடத்துறதுங்கிற ஒரு நிறுவன அமைப்பு மற்ற பிஸ்னஸ் அளவுக்கு ப்ராஃபிட் தர அதே இடத்த ஒரு பேஷன் தான் 100%. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பையனுக்கு வேலையே கிடைக்கலான்னு பரவாயில்ல, பையன் வந்ததுக்கப்புறம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டான், ஹேர் கட் பண்ணியிருக்கான், பார்க்க பையன் வந்து பையனாக இருக்கான். ஹேர் கட்டை தவிர சரி, ஹேர் கட்டை தேவையில்லை. ஆனால் அசெட்டை நான் ரேடியோவில் கேட்கல, டெலிவிஷனில் பார்க்கல, தியேட்டர் விளம்பரத்தில் எனக்கு தெரியாது, எந்த வால் போஸ்ட்டும் பார்க்கல. ஆனால் கிராமப்புற பகுதிகளிலிருந்து உங்களை தேடி வர்றதுல நீங்கள் சொல்லிட்டீங்க 60-70% இப்படி படித்த ஒரு ஏகச்சமே 22 பேரை கொண்டாந்து சேர்த்து விட்ருக்கேன். ஆமாம். இது இல்லாமல் புதுசாக உங்களை தேடி வர்றாங்களே, எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அல்லது நீங்கள் எப்படி அந்த மாணவர்களை போய் சேர்றீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேரண்ட்ஸோட வந்து நம்மளை மீட் பண்ணார். அதான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெலாம் போயிட்டான், ஃபாரின் போயிட்டு நல்லா செட்டில்டு. திரும்ப அவங்க பேரண்ட்ஸோட வந்து அவனுடைய மேரேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணி வந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த லெவலில் இருக்கோம், இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு எங்கள் ஊரில் ஒரு தலைநிமிர்ந்து நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடம் தான். இல்லைன்னா நான் என்னவா இருப்பேன்னு எனக்கு தெரில, என் பையன் என்ன இருப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அது ரொம்ப ஒரு மெல்டிங் மொமெண்ட்டாக வந்து இருந்தது. அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்குல்ல, ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி. அதாவது எப்படி உழைச்சிங்க, இப்படிலாம் வந்தீங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இதனால வரை எனக்கு இந்தளவுக்கு யாரும் ஃபீல் பண்ணது. நான் முத்துக்குமரன். இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயம். ஒன்று உணவு, இன்னொன்று கனவு. ஏன் உணவு கனவுனா, உணவு தான் நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உற்சாகத்தோடு நகர்த்துறது. கனவு எப்போதும் நம்ம அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஏற்படுத்திக்கிற அர்த்தம். இங்கேயே அது 2ஐயும் சொல்கிறேன்னா, என் முன்னாடி இந்த இஃப்தார் நோன்பு உணவு அப்படியே இது பெரிய நாஸ்டாலஜின்லாம் சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், என்னென்னா பழைய நினைவுகள்னு. இந்த நோம்பு கஞ்சி பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, நான் சின்ன பையில அரட்டை உசுறு போட்டு நம்ம ஊரில் தெரியும் போது நம்ம ஊர் தர்காவில் ஒரு மணி அடிப்பாங்க. பள்ளிவாசலில் இந்த மணி அடித்தா இந்த நோம்பு காலத்தில் இந்த நோம்பு கஞ்சி கொடுக்க போனால் தூக்குச்சட்டி எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் போய் அந்த நோம்பு கஞ்சியை வாங்கிட்டு வந்து அதை மணக்க சுட சுட சாப்பிட்ட நினைவுகள்லாம் அப்படியே பசுமையாக ஞாபகம் இருக்குது. 2வது ஏன் கனவுன்னு சொன்னேன்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய விண்வெளி ஆய்வாளர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இன்னும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு என்ன கனவுனா, பொருளாதார ரீதியாக என் வீட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளிடணும். இதுதான் பெரிய கனவு. நான் பள்ளிகளில் கல்லூரிகளில் போகிறவங்ககிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய இலக்கு இருக்குன்னா அதை நோக்கி நகருங்க. இல்லை பொருளாதார முன்னேற்றம் தான் என் வாழ்க்கையின் இலக்குனா, எதையாவது ஒரு படிப்பு எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும்னு புலம்பாதீங்க. எந்த படிப்பு படித்தா வேலை கிடைக்குமோ, இந்த தொழிற்கல்வின்னு சொல்லுவோம், அதை எடுத்து படிச்சிருங்க. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். அப்படி ஏவியேஷனாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி படித்து முடித்தோடனே வேலையில் சேர்த்து விட்டு உங்களுக்கு கையில் சம்பளம் ஆகி கொடுத்துருவாங்கப்பா, நீங்கள் யாரும் கலங்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுகிற நிறைய கல்லூரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அசெட் காலேஜ் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா அடிக்கடி இங்கே போய் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற மாணவர்கள், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், பிரின்சிபல்னு எல்லாரையும் பார்த்து நான் அந்த காலேஜில் அட்மிஷன் மட்டும் தான் போடல, அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமான சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சரி ரொம்ப நல்லா சிறப்பாக நிறைய பேரை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற ஒரு நல்ல பணியை செய்கிற அசெட் காலேஜுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய அண்ணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உங்களை பார்த்ததும் சரி, இந்த சாப்பாடெல்லாம் பார்த்ததும் சரி. எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எல்லா மதங்கள்லையுமே நோன்பு இருக்குது. நான் வந்து எல்லா மதமும் நல்ல விஷயத்த சொல்லுதுன்னா அதை ரொம்ப பின்பற்றணும்னு நினைக்கிற ஆள். இப்போ நோன்புங்கிறது எல்லா மதத்துலையும் இருக்குது. ஆனால் நடுவில் இப்போ இந்த நோன்பு மாதங்களில் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் நோன்பு வச்சோம்னா பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் ஏன் அது அப்படி இருந்துச்சு. நோன்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, இல்லை சரி பொய் சொல்ல மாட்டாங்களா, இது சரியான மேட்டராக இருக்கே அப்படின்றது. அது உண்மையா?
இல்லை, அதாவது பொய் அப்படிங்கிறது எப்போதுமே சொல்லக்கூடாது. கரெக்டு தான். நோம்பு டைம் அதாவது ரமலான் மாதம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்புக்குரிய மாதம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களில் ஒரு சிறப்புக்குரிய மாதம் அது. ஸோ இப்போ நம்ம இந்த மற்ற 11 மாதத்தில் வந்து நம்ம எல்லாமே செய்வோம், சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம், ஒரு மூவி போகலாம், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே செய்வோம் இல்லையா. பட் அந்த 1 மந்த்து மட்டும் இந்த ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள், ஒரு கட்டுக்கோப்போட இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். மேபி அதை வச்சு போய் சொல்ல மாட்டேன்னு வேணா சொல்லியிருக்கலாம். ஹராம் அப்படின்னு செய்யக்கூடாத போய் சொல்றது, ஏமாத்துறது, திருடுறது, வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்கறது, இப்படி எல்லாத்துலேயும் இந்த மாதத்தில் இன்னும் சிறப்பா பரவாயில்ல 30 நாள் அப்படிங்கிற பெரும் நோம்புடைய மத்தியில் இருக்கிறோம். என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? எங்க மொழி படையல். இது ஆக்சுவலி வந்து அதாவது இங்கே டேட்ஸுக்கு பார்த்தீங்களா, அந்த டேட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நோன்பு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு ஃபுட் இதை தான் சாப்பிடுவோம். எதனால? ஒரு இனிப்பு ஒன் மோர் திங் வந்து டேட்ஸில் வந்து உங்களுக்கு எல்லா சத்துமே இருக்குல்ல, பாஸ்பரஸ், அயன், புரோட்டீன் எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்ஸ் வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆச்சு. நீங்கள் பேசிட்டு இருங்க, நானும் நோம்பு திறந்துடுறேன் உங்க கூட சேர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்ஸ் தான் இது எல்லாமே. எங்கே நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கே போனாலுமே ஃபர்ஸ்ட் இஃப்தார் நோம்பு முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ஒரு துவா இருக்க சொல்லிட்டு சாப்பிட்ருவோம். துபாய் போயிருந்தப்போ சுலைமானி டீன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சின்ன கப்பு. அங்கே வந்து சுற்றி பார்க்க போன இடத்துல எல்லாருக்கும் டேட்ஸும் சுலைமானி டீ கொடுத்தாங்க. அந்த சுலைமானி டீயை வாயில் வச்சா கசப்பு தாங்க முடியலை. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததா. உடனே ஒரு டேட்ஸ் கொடுத்தாங்க. அந்த கசப்புக்கு பிறகு அந்த டேட்ஸை சாப்பிட்டப்போ அவ்வளவு சுவையாக இருக்கு. என் வாழ்க்கையை நான் அவ்வளவு தித்திப்பான ஒரு டேட்ஸை சாப்பிட்டதே கிடையாது. இந்த டேட்ஸ் வாயில் வச்சோடனே எனக்கு அந்த துபாய் சுலைமானி டீ ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து நோம்பு கஞ்சி. நீங்கள் சின்ன வயசுல துப்பு சட்டி தூக்கிட்டு போய் வாங்கின மாதிரி நிஜமாவே அடுத்து நோம்பு கஞ்சி சாப்பிடுவோம். அஃப்கோர்ஸ் அப்புறம் அந்த சமோசாலாம் இருக்குது பார்த்தீங்களா, சமோசா, வடை, பஜ்ஜி, இது யூஸ்வலாக இது சாப்பிட்டாலும் நம்ம ஓரளவு அந்த வயிறு வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிடும். அடுத்து அஃப்கோர்ஸ் தண்ணி எடுத்துப்போம், வாட்டர், ஜூஸ் எடுத்து. இது வந்து மேண்டேட்ரி. டேட்ஸு, நோம்பு கஞ்சி, சமோசா, வடை, பஜ்ஜி, ஜூஸ், இது வந்து கம்பல்சரி இருக்கும். இதை பார்க்கும்போதே நான் ஒரு மாதிரி பரவசமாயிட்டேன். எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன எது சொல்றது? இங்கே சிக்கன் வச்சுருக்கீங்க, இங்கே ஏதோ சுற்றி வச்சுருக்கீங்களே கவரில், எது என்னது? ஷவர்மா. இதே மூடி வச்சுருக்கீங்க உங்களுக்கு. இதுங்களா? இது வந்து பிரியாணி. ஆஹா, பிரியாணியா மந்தியா? மந்தி ரைஸ், சாரி மந்தி. ஏதோ ஒன்று சாப்பிட்டு வர சொல்லலாம். எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க. ரொம்பலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தம்பி, உடம்புக்கும் மனசுக்கும் அவ்வளோதான், ஒரு சுய கட்டுப்பாடு. இன்னொரு விஷயம் வந்து ஆக்சுவலி இப்போ நமக்கு வந்து சாப்பிட்றோம், பட் வந்து நம்ம அந்த ஒருவேளை உணவு கிடைக்காம இருக்கவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அதோட வலி வந்து நமக்கு நிறையா தெரியும். அந்த பசினா என்ன, பசியை உணரணும். கரெக்டாக அந்த ஒரு 3 மணிலாம் இருக்குது பாருங்க, காலையில் ஒன்றும் தெரியாது. ஒரு 2 to 3 வேறெல்லாம் ஒரு மாதிரியை பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படாவது 6 மணி 6:30 மணி ஆகும், எதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு இதாகிடும். ஸோ அந்த பசியோட இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து உங்களுக்கு இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது ஒன் திங். அடுத்து வந்து நம்ம ஈதுல் ஃபித்ர், இந்த 30 days இருந்து அடுத்து நம்ம ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, 31st 1வது நாள், அடுத்த பிறகு 1. அப்போ இந்த ஈதுல் ஃபித்ர்னால என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல் இந்த மாதமே வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். அதனால தான் தமிழ் எனக்கு இந்த வேற்றுமொழி வார்த்தைகளை தமிழ் மொழியாக்கம் செய்கிறதுல எனக்கு வந்து எப்பயுமே ஒரு சின்ன அது எப்படி செட் ஆகுங்கிறது இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் நான் ரொம்ப ரசிப்பேன். தமிழில் ரமலான ஈகை திருநாள்னு சொல்லி கேட்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஈதலும் இசைப்பட வாழ்தலும் அது வல்லது ஊதியம் அல்ல உயிருக்கு தான் தமிழ் பொருள் சொல்லுது. ஒரு மதம் இதை தான் போட்டுருது. ஒரு இந்த ரமலான் இஸ்லாமிய மதத்தில் மட்டும் 2 திருவிழாக்களை தான் ரொம்ப பெருசாக நம்ம கொண்டாடுறோம். அந்த 2ல் 1 ஈகைக்காகங்கிறது வந்து எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. ஈகை திருநாள் அது எப்பயுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா இடத்துலையும் போகிறது சமூகத்துக்கான மனிதர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிற இந்த பொதுப்பான்மையான உணர்வு இருக்குல்ல, அது ஒரு மதம் சொல்லி கொடுத்துங்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப அழகு. அது ரொம்ப மனசு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ, அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டோட்டல் வேல்யூவில் 2.5% வந்து நம்ம தியானம் பண்ணணும். அது மார்க்க சட்டம் ரூல் நாட் அட்வைஸ் 2.5%. இப்போ நீங்கள் உங்ககிட்ட
100 grams இருக்குன்னா இன்னைய ரேட்டுக்கு 2.5% நீங்கள் கால்குலேட் பண்ணி யூ ஷுட் கிவ் அதர் பீப்புள், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுல இன்னும் என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குன்னா 2 லட்சம் தானம் பண்ணணும், கொடுத்தே ஆகணும் நீங்கள். அதுல இன்னும் சிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது வருது. நல்ல முக்கியமான யாருக்கு கொடுக்கணும்? இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, கொடுக்கலாம். பட் இன்னும் மார்க்கம் என்ன சொல்லி தருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னுடைய சர்க்கிளில் என் ஃபேமிலியில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இது எல்லாரும் இப்படி யோசிச்சுட்டா எல்லார் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நல்லா வந்திருப்பார். எஸ், அவர் கொஞ்சம் வர வேண்டியவரை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுட்டா மொத்தமாக எல்லாரும் நல்லா வந்துடலாம்ல. சரி, நீங்கள் எவ்வளோ டிவோஷனலான ஆள் அப்படி நானுமே கட்டுப்பாடோடு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடியலை, அந்த பிரியாணி கொஞ்சம் தண்ணி எவ்வளோ நேரம் நான் நல்ல வேணாவே நடிக்கிறேன். அப்படியா? நீ இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. பிரியாணி டேரெக்டாக பிரியாணி பண்ணி இதெல்லாம் சாப்பிட முடியாது ப்ரோ. பரவாயில்ல, பிரியாணி சிக்கன்லாம் எடுத்துக்கோங்க. அவர் ரொம்ப குட்டி சும்மா கொஞ்சமாக வைங்க, எனக்கு போதும். போதும் அதில் வைங்க. சரி, இப்போ இந்த மெயின் டிஷ்லாம் எனக்கு விவரம் தெரியுது. இது என்னது? இது வந்து நீங்கள் மந்தி ரைஸ் எடுத்தீங்கல்ல, மந்தி ரைஸ்க்கு காம்பினேஷன் இது போடுங்க, ஒரு ஸ்பூன் நல்லாயிருக்கும். மந்தியில் போட்டு சாப்பிட்றோம். எஸ். அங்கே ஒரு ஐட்டம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கே, அது என்னது? எதுவும் என் கண்ணில் தப்பிக்க முடியாது, சொல்லுங்கள், அது என்னது? ஆக்சுவலி இது வந்து ஹலீம். இது ஒரு அரேபியன் ஃபுட்டு தான். டேஸ்ட் பாருங்கள். சலீம் கேள்விப்பட்டிருக்கேன், அது யார்? ஹலீம்னா என்ன? எஸ் எடுத்துட்டு ஹச்சு போட்டுருவோம், அவ்வளோதான். என்னது ஹலீம்னா என்னது? ஆக்சுவலி எனக்கு தெரியல. அதாவது மட்டன் கீமா, சிக்கன் கீமாலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு மட்டன் சட்னி. எஸ், அப்படி நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இது எப்படி அப்படியே சாப்பிடலாம்? இன்கிரிடியன்ஸ் என்னன்னு தெரியல. அப்படியே சாப்பிடலாம் நீங்க. அப்படியே அதை விட தனியா ஸ்பூன். இது ஆக்சுவலி உங்களுக்கு இதுல உளுந்த வடை இருக்கு பாருங்க, நம்ம ஊர் ஸ்பெஷல். இதை நீங்க அதுக்கு தான் சட்னி. உளுந்த வடைக்கு வச்சு தேங்காய் சட்னி. அது நான் ஏதோ அரேபியன் ஃபுட் போருக்கு அப்படி சொல்லுங்க. அசட் காலேஜ் வந்திருக்கேன். நம்ம லாஸ்ட் அகாடமிக் வந்தீங்க. 2 பேரும் வந்திருக்கேன். எனக்கு இப்போ நான் நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கு போகிறேன். அஸ்யூஷுவல் கோர்சஸ் இருக்கும். அஸ்யூஷுவலாக எல்லா கோர்ஸும் இருக்கும். ஓகே. அதில் ஒரு கோர்ஸு, அது 2 கோர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ரோபோட்டிக்ஸு, மெக்கட்ரானிக்ஸு, அப்படி ஏதாவது 1 அல்லது 2 கோர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க. ஆனால் அசட்டில் எல்லாத்தையுமே நீங்கள் கஸ்டமைஸ். எனக்கு ஃபஸ்ட் வந்தப்போ புரியவே இல்லை. இது என்ன, இது இன்ஜினியரிங் காலேஜா, ஆர்ட்ஸ் காலேஜா, டெக்னிக்கல், இது என்னது இது? ஏன்னா ஃபயர் சேஃப்டி காலேஜ் நான் தனியாக தான் பார்த்துருக்கேன். ஏவியேஷன் நான் தனியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் அசட் அப்படிங்கிற ஒரு இடம் எதெல்லாம் நேரடியாக ஒருத்தனை வேலையில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருமோ அதோடைய கூட்டமைப்பாக இருந்ததுல்ல. இந்த ஐடியாலஜி யாரோடது? படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல்விக்கூடத்தை நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும். எதர் மேபி அது ஸ்கூல் ஆர் காலேஜ், ஒரு பாலிடெக்னிக், டீச்சர் ட்ரைனிங், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்போது, ஸோ இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போது அது ஒரு அஸ்யூஸ்வல் எல்லாரும் பண்ணுறத பண்ணாமல், ஒரு இப்போ உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக ஈஸியாக கிடைக்கும் ஒரு கோர்ஸு. அதேமாதிரி பாலிடெக்னிக்னா பெட்டராக கிடைக்கும். ஸோ இன்ஜினியரிங்குமே உங்களுக்கு ஈஸி, டீச்சர் ட்ரைனிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஒரு சில கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆள் இல்லை. ஒரு சில ஆள் நிறையா இருக்கான், வேலை இல்லை. உணவு கிடங்குகளில் வீணாகுது, இன்னொரு பக்கம் பசியில் மனிதர்கள் பாடுபடுற அதே கதை தான். எஸ், அதே மாதிரி. அப்போ ஒரு சில ஏரியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியல, பேரண்ட்ஸ்க்குமே தெரியல. அப்போ அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து இன்னும் ஒன்று ஈஸியாக சொல்லலாமே. நான் 12th படிக்கும் போது வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பார்ப்போம் இல்லையா, லைப்ரரியிலையோ எதார்த்தமாக பேப்பர் பார்க்கும்போதே நிறைய அந்த சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வாண்டட் அப்படிங்கிறத நான் பேப்பரில் அடிக்கடி பார்ப்பேன். வேலை வாய்ப்பு பக்கத்தில் வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஒரு சில பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சில டேஸில் வரும். உதாரணத்துக்கு வெட்னஸ்டே வரும், சண்டே அந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வாண்டட் அப்படின்றது அதிகமாக பார்ப்பேன். எனக்கு அது டிஃப்ரெண்டாக தெரியுது. என்ன இதுக்கு எதை படிக்கணும்னு தெரியலையே, அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிங்கும்போது கொஞ்சம் ரேரஸ்ட் இந்த மாதிரி வந்து, அதாவது படித்தா அப்படின்னா 100% அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அவங்களுடைய லைஃப் ஒரு லைஃப் நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கவே கூடாது. எஸ், கம்பல்சரி வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணது தான் இந்த கோர்சஸ். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்,
தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் கெட் அ ஜாப். அசெட் வந்து உங்களுக்கு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி 2016 ஸ்டார்ட் பண்ணது. 2016 தென் கோயம்புத்தூர் 2019. இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத விட இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஜேர்னி இருப்போம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுலேருந்து எப்படி இந்த கல்வித்துறை பக்கம் வந்தது நோக்கம் இருக்குல்ல? அதாவது அது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு படிப்பு மேலே ஒரு காதல் இருந்தது. படிக்கணும், ஸ்கூல் காலேஜ் ஸ்டடீஸ் அப்படின்னா அது மேலே ஒரு ஒரு அளப்பிரியாத ஒரு பிரியம் இருந்தது எனக்கு. பட் நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்து ஃபாரினில் போய் படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். லண்டனில் போய் MBA படிக்கணும். அடே அப்பா, அதான் என்னோட ட்ரீம். ஐயோ, படித்து அங்கேயே செட்டில் ஆயிருந்து இங்கெல்லாம் வரக்கூடாது, இவ்வளோ மோசமான ஆளாக அப்படி தான் இருந்தேன் நான். அப்படி இருக்கும்போது இப்போ என்னுடைய சீனியர்ஸ் என்னுடைய சீனியர்ஸ் எனக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸ் அந்த மாதிரி ஃபாரின் போயிருக்காங்க. அவங்கள பார்த்தா எனக்கு அதில் வந்து நாலேஜ்லாம் வந்தது. நியூசிலாந்தில் போய் படிச்சிருக்காங்க, சுவிட்சர்லாந்து, UK படிச்சு அங்கேயே இருந்துட்டாங்க. அங்கேயே படித்து அங்கேயே ஜாப் கிடச்சி இருக்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி இப்போ என்னுடைய சீனியர்ஸ்ட்டை நான் UG முடிச்சுட்டு கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணேன், இந்த இயர் வேண்டாம். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 இன்டேக் இப்போ தான் UGC அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஜூனில் மட்டும் தானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ அங்கேயே வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேயும் ஒன்று ஸ்டார்ட் ஆகும், ஜூனில் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதான் 2 இன்டேக், 2 இன்டேக். ஒரு வருஷத்தில் நீங்கள் 2 தடவை ஜாயின் பண்ணலாம் காலேஜில். அப்படியா? ஆமாம். அது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க UGCயில் நீங்கள் 2 இன்டேக் வந்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். அப்போ நான் வந்து இந்த ஜூன் இன்டேக் இருக்குது பார்த்துங்க. அப்புறம் வழக்கமாக ஜூன் ஜூலை. அப்போ அந்த ஜூன் ஜூலையில் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் ஃப்ரெண்டு அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்க, நீ ஜான்வரி இன்டேக் வா, இப்போ கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது, நீ ஜனவரியில் வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு 6-7 மந்த் கேப் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேப்பில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் திரும்ப நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரியில் வந்து விரிவுரையாளர் லெக்சரர் வாண்டட் கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ரைவேட் எங்கள் டிஸ்ட்ரிக்ட். UG என்ன முடிச்சிங்க நீங்கள்? UG இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. ஸோ அது ஒரு சும்மா எதார்த்தமாக ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஃபோன் பண்ணலாமே, ஃபோன் பண்ணி கேட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் உடனே வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன டேட் உடனே போய் பார்த்தேன். நான் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரைனராக ஜாயின் பண்ண சொன்னாங்க. அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது. அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அது அப்படியே கொஞ்சம் அதாவது டீச்சிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுவும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்படியே கொஞ்சம் அதுதான் ஸ்டார்ட் அப். அப்படிதான் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணது? அப்படி இல்லை, அப்பா எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்து அப்ராடில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அதை விட்டால் அவங்களுக்கு அங்கே வில்லேஜஸில் வந்து அக்ரி தான். அப்பாவோட பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. முதல் தலைமுறை கல்லூரி நிறுவனர், முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி நீங்கள் ஒரு புரட்சியாளராக தான் இருந்திருக்கீங்க. சரி, இப்போ ப்ரொஃபஸராக சரிங்க, ஓகே. ஒரு கல்லூரி தொடங்கணுங்கிற சிந்தனை இங்கே வருது. அது வந்து ஆக்சுவலி அந்த நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு இந்த 6 மந்த் கேப் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? 6 மாதம் முடிஞ்சா வெளிநாடு போலையா? போல. இதுதான் நீங்கள் இந்த கல்வியின் மேலே எனக்கு காதல்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க? அட பாவில நீங்கள் திரும்ப போலையான்னு கேட்குறீங்க. போகல. சரி, முடிச்ச வரைக்கும் ஜூனுக்கு போயிருப்பேன். ஒரு 10 வருஷம் அங்கே இருந்தேன். 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒரு டிகேட் ஒரே காலேஜ் இல்லையா? அப்படி என்ன அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சது? அப்படின்னு அந்த காலேஜில் பிடிச்சது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் செய்கிறத பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தாட். நம்ம எதை வாட் எவர் இட் இஸ் செய்கிறதா முடிவாகி போச்சு, அதை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறது தான். பட் அந்த தாட் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் அங்கேயே எடுத்துகிட்டு போனது. ஒரு ட்ரைனராக ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வந்து லெக்சரர், ப்ரொஃபஸர், வைஸ் பிரின்சிபல். நான் தான் இங்கே CEO. 10 வருஷம். அப்போ 10 வருஷம் இருந்திருக்கலாம். ஒரு 4-5 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் நான் தான் CEO. நெக்ஸ்ட் சேர்மன் லெவல். 3-4 வருஷம். ஆமாம் ஆமாம். சொந்தக்காரங்க காலேஜா? சொந்தக்காரங்களாம் கிடையாது. பட் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை, 3-4 இல்லை. இப்போ நான் சென்னை வந்து இது 4.5 வருஷம் ஆகுது. நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் எனக்கு கூட இருக்கவங்களா தெரியும். கண்டிப்பாக. நான் இதே மாதிரி கொஞ்ச காலத்தில் உழைச்சி ரொம்ப பெரிய உயரம் போனவங்களை பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே கடுமையாக உழைச்சவங்க. நீங்கள் ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரெயினராக ஜாயின் பண்ணி CEOவாக 3-4 வருஷத்தில் ஆயிருக்கீங்கன்னா எவ்வளோ உழைச்சிருப்பீங்கிறத என்னால் உணர முடியும். 100%.
அப்புறம் சிஓ ஆகிட்டு ஒரு 6 வருஷம் அங்கே இருக்கீங்க. ஆமாம், 10 இயர்ஸ் அப் டு ஒரு 4 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் சிஇஓ ஆகிட்டு டில் நான் ரிலீவ் ஆகிற வரை டில் 2016 வரை நான் தான் சிஇஓ. சரி, நம்மளாம் ஒரு தனி காலேஜ் ஓப்பன் பண்ணோடா. இப்போ அந்த காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜா? ஆமாம், அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளா ஓப்பன் பண்ணுங்கிற என்ன எப்படி வருது? அதாவது நீங்கள் எப்போதுமே லைஃப்பில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சரியாக செய்கிறோம் இல்லையா? ஆமாம். செய்யும் போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அது ஒரு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்னு ஒன்று தோணும். அதுக்கு மேலே என்னங்கிற கேள்வி வந்து நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்க ஆளுக்கு அது உடனே தோணும். 100%. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது எப்படி உழைச்சிங்க இப்படிலாம் வந்தீங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இதனால் வரை எனக்கு இந்த அளவுக்கு யாரும் ஃபீல் பண்ணதில்லை. இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை. எஸ், ஒரு ட்ரெயினராக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்துட்டு அவர் அடுத்து ட்ரெயினர்லேருந்து லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வரும்போதே டிகிரி அப்டேஷன் தேவைப்படும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். எல்லாம் அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒரு கல்வி நிறுவனம் இடம் கொடுக்குது, சக ஊழியர்கள் இடம் கொடுக்குறாங்க, சக ஊழியர்கள் அதை அனுமதிக்கிறாங்க, அதை ஒத்துக்கிறாங்கன்னா ஒரு அதீத திறமையும் கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்குவாங்க. இல்லைன்னா நான் நம்புவேன், ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவர் தகுதியானவர், இல்லைன்னா அதை நிலைக்க முடியாது. இதுக்கு வாங்க, சிஓலேருந்து எப்படி சொந்த அப்போ வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்தி வாட் இஸ் நெக்ஸ்ட்னு தோணும்ல. ஃபார் உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், திடீர்னு பாஸ் வந்து வர வைஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம வைஸ் பிரின்சிபல் ஆகிட்டாரு, இப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம சீரியஸாக வந்து அதை எடுத்து பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் பிரின்சிபல் அப்படின்னு கொடுக்கும்போது ஐயோ பிரின்சிபல் ஆகிட்டாங்க, திரும்ப மறுபடியும் வந்து நம்ம திரும்ப அதே தாட்டு போயிட்டு நல்லா சிறப்பாக செய்யணும், நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு நம்ம நல்லா செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு கேட்டகரி சிஇஓ அப்படிங்கும்போது இப்போது அஸ் அ சிஇஓவாக வந்து சிஇஓ ரோல் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி டாஸ்க்கும் கூட. கண்டிப்பாக ஃப்ரம் த கேட்லேருந்து ஏன்னா நெக்ஸ்ட் டு சேர்மேன் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் அப்படிங்கிறது வேறு. ஒன்லி சிஓ ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து அது மிகப்பெரிய பிரின்சிபல்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷன் மட்டும் பார்த்துட்டா போதும். சிஓ போகும்போது நீங்கள் ஒட்டுமொத்த மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கணும்ல. ஃப்ரம் த கேட் டு ரெஸ்ட் ரூம் வர வாட் எவர் இட் இஸ் வி ஹேவ் த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ த ரெவன்யூ பார்ட்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் கொடுக்கறது வந்து முக்கியமாக இருக்கும். அதையும் நம்ம கரெக்டாக சிறப்பாக செய்யும் போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது இல்லை. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதுக்கப்புறம் ஓனர் தான். அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காரு, அப்போ நம்மளே ஓனர் எப்படி ஓனர் அப்படி. அதாவது எஸ் கரெக்ட். அப்போ நெக்ஸ்ட் என்ன வாட் டு டூ அப்படின்னு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா அது கட்ஸும் வேணும்ல, பெரிய கட்ஸும் வேணும். இன்னும் இன்ஜினியர் ஒரு கல்லூரி நம்ம சொல்கிறோம், கல்லூரி வந்து தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இவ்வளோ கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு நகைச்சுவாக சொல்கிறப்போ ஓகே. இந்த எஜுகேஷனாக பார்க்கும்போது அதெல்லாம் தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் மேலே கொண்டு வந்துருக்கு. இன்னொன்று, ஒரு கல்வி நிறுவனத்தை ஒரு கல்லூரியை நடத்துறதுங்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ ஆட்கள் வச்சு கல்லூரி நடத்துறதுங்கிற ஒரு நிறுவன அமைப்பு மற்ற பிஸ்னஸ் அளவுக்கு ப்ராஃபிட் தராது. அதே இடத்த ஒரு பேஷன் தான் 100% அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ பேரை வச்சு நீங்கள் வந்து கல்வி சொல்லி கொடுக்குறதுங்கிறது வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப குறைவான லாபத்தையும் அதிகமான பொறுப்பையும். அங்கே ஒரு சின்ன பிரச்சனைனா கேள்வி இல்லை, கல்லூரியில் ஒரு சின்ன மிஸ்டேக்னா அது நியூஸ் ஆகிடும். அது வந்து இட்ஸ் வெரி ரிஸ்கி, வெரி ரிஸ்கி. சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் இஃப்தார் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணா காணும் சார் சொல்லி. ஐயோ எனக்கு இதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை, என்னையாரும் கேட்க மாட்டாங்கல்ல. ஒரு பொண்ணா காணும் ஆர்டர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் என்னாச்சு, அவள் ஃபோன் அங்கே பாரு, ஏன்னா ஃபோன்லாம் ரூமில் வச்சுட்டு போச்சு, ஃபோன்லாம் இருக்குது, ஆளை காணும். ஐயோ நீங்கள் இப்போ நான் இப்போ எனக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த நம்ம இஃப்தார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மீட் பண்ணுறது பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கிற தாட்டில் இருந்தேன் நான். அப்புறம் கிடைச்சி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிடுச்சு, அங்கே தான் இருக்கு. இல்லை பாருங்க, எனக்கே ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் டுக்கு ரைஸ் ஆயிருச்சு. காலேஜ் ஓனரா ஒரு ஃபவுண்டரா அப்படியே இருக்கும். சாப்பிட்ட பிரியாணி தெரிஞ்சிருச்சுனே. ஸோ அப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் வாட் டு டூ அப்படிங்கும்போது இப்போ நம்ம தான், அதாவது என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒருத்தருக்கில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்கும்ல. நிச்சயமாக கட்டுப்பாடுகள் இருக்கும். கட்டுப்பாடுகள் எல்லாமே நம்ம செய்ய முடியாது. கண்டிப்பாக. ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஆல் செட் ஓகே பர்ஃபெக்ட் போயிட்டு இருக்கும்போது எனக்கும் வந்து 2 விஷயம் நல்லா கவனிக்கணும். என்னன்னா எனக்கும் வந்து அடுத்து என்னங்கிறது தோணுச்சு,
அவங்களுமே நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே என்னை அப்படி ட்ரீட் பண்ணாங்க அந்த டைமிங்கில். அது எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஏன் சும்மா இருக்கீங்க, ஏதாவது யோசிங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளையும் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணாங்க. இது ஒன்று. ஏதாவது யோசிக்கிறேன் புது காலேஜ் யோசிக்கிறேன். ஐயோ இல்லை, அவங்களும் அந்த டைமில் அப்படி ட்ரீட் பண்ணாங்க. கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே அப்படி மேட்ச் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து பிரதர், அக்கா ஹஸ்பண்டு, அண்ணன் பிரதர் கிட்டலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. மெயினாக அவங்க என்ன நம்பினாங்க, அதுவும் பெரிய விஷயம். நிச்சயமா. சரி, இப்போ கல்லூரி தொடங்கணுங்கிற ஒரு பெரிய முடிவை எடுத்துட்டீங்க. அந்த கல்லூரியை டிசைன் பண்ணீங்கல்ல, இப்படி தான் என் கல்லூரி இருக்கணும், இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, இது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லை, இது வேற ஒரு காலேஜ் இல்லை, இது ஒரு யூனிக்கான ஐடியா அப்படிங்கிறத அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எப்படி வந்தது? இல்லை, அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறது வந்து கண்டிப்பாக 100% வந்து ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ அதாவது 2 விஷயம் தான். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு லைஃப் தராங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைஃப் கொடுக்கணும். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். தே ஆர் கிவிங் லைஃப் ஃபார் அஸ், வி ஆர் கிவிங் லைஃப் ஃபார் தம். ஸோ இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கல்லூரிக்கு அவங்க வாழ்க்கை கொடுக்குறாங்க, கல்லூரி அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது. அழகாக இருக்கு. அவ்வளோதான். அப்போ அதை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே ரொம்ப வெல் டிரான்ஸ்பரன்சியாக ரொம்ப வந்து நம்ம சேர்மேன், சிஇஓ, பிரின்சிபல் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனர்ஸமாக எதுக்கு வர, வாட் இஸ் த கான்செப்ட், இதுதான் உன்னுடைய மோட்டோ என்ன, இதை பக்கவாக பண்ணு, பர்ஃபெக்டாக கொண்டு போ. பட் அதாவது ஒரு 3 years 2 years ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிட்ட ஜேர்னி பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அதை பேரண்ட்டுமே நீங்கள் வந்து பிகினிங்கில் சொன்னீங்க, அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கவன் எதையாவது படிச்சுங்கிறத விட எதை படித்து முன்னேறணும்னு ஒன்று இருக்குல்ல, கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப முக்கியம். நான் ஒரு சின்ன கிராமப்புற பகுதியிலேருந்து வந்தவன். என் ஊரில் இன்னமும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை, மாணவர்களை, இளைஞர்களை பார்க்குறேன். எப்படியாவது மேலே வந்துடணும்னு வழி தெரியாமல் அவங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 26 வயசு இன்னும். அப்போ எனக்கு 27 வயசு. என் வயது ஒத்த நல்லா படிக்கிற திறனுடைய, நீ படிப்பா, நீ என்ன வேணால் படிப்பா, நாங்கள் இதை வேணால் அச்சு உன்னை படிக்க வைக்கிறப்பான்னு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கிற பசங்க வழி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. 27 நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 21 வயசில் ஒருத்தன் எஜுகேஷனை முடிச்சிடறான். ஒரு நகர்ப்புறத்தில் கிடைக்கிற எக்ஸ்போசர் கிராமப்புறத்தில் கிடைக்கிறது இல்லை. அப்போ ஒரு தொழிற்கல்வி அவனுக்கு கொடுக்குற சப்போர்ட் இருக்குல்ல. கரெக்ட். 21 வயசில் இப்போ நான் ஒரு கேட்ரிங் முடிக்கிறேன்னு வச்சு உதாரணத்துக்கு, 21 வருஷம் கேட்ரிங் முடிக்கிறேன். நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எங்கெங்கேயோ போய் வேலை சேர்ந்து கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுன்னு வைங்களேன், 27 28 வயசில் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேக்கப் இருக்குன்னு வைங்களேன், நான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லையா, அதை அப்படியே வச்சு மறுபடியும் போய் எனக்கு பிடிச்ச படிப்பு கூட என்னால் படிக்க முடியும் 27 வயசுல. கண்டிப்பா என் வாழ்க்கை என்னால் 27 வயசுல இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறதுங்கிற பெரிய கிளாரிட்டி, பொருளாதாரங்கிற தெம்போட என்னால் எடுக்க முடியும். 27 வயசு வரைக்கும் நான் என்ன பண்றேன்னே தெரியலைன்னா, வீட்டில் ஒரு கடன் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அப்பா அம்மாவுக்கு வயசாகும், இதெல்லாம் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை அப்படியே உறிஞ்சிறது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமை. நான் அங்கிருந்து பார்த்து வந்திருக்கேன். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 27 28 வயசுக்குள்ள ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். 17 வயசில் +2 படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 years 21 22 டிகிரி முடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 5-6 years ஒர்க் பண்ணுறான்னு வைங்களேன், அவன் ஏஜ் ஒரு 27 28 வரும்போது லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கும். ஆயிடணும். அப்போ செட்டில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் ஒன்று இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு அடிப்படை தேவைகள் ஒன்று, கடன் இருக்கக்கூடாது, கடன் இல்லாத கடன் இருக்கக்கூடாது, ஒரு வீடு வேணும், சொந்தமாக ஒரு வீடு வேணும், ஊரில் ஒரு சின்ன கௌரவத்துக்கு தேவையான பொருளாதார சேமிப்பு, அதுக்குண்டான ஒரு அதுக்கு தேவையான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இதுதான் தொடக்கத்தில் நம்ம இதை தான் பேசுவோம். வாய்ப்புகள் ஒரு பக்கம் வாய்ப்பு கொட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் நிறையா இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம இது காலேஜில் வந்து அலுமினிய மீட் கண்டக்ட் பண்ணோம், முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. நாங்கள் எவ்ரி இயர் வந்து அப்ராடில் தான் அது கண்டக்ட் பண்ணுவோம். சொந்த இயருமே சவுதி அரேபியா மாணவர்கள்லாம் வெளியூரில் இருக்காங்க, வெளியூர் நாங்கள் அங்கே கிளம்பி போயிடுவோம். இப்போ நீங்கள் எப்படி வரமாட்டீங்க, இருக்கீங்க, நாங்கள் வரோம் சொல்லிட்டு இப்போ இந்த இயரை வந்து ரியாத்தில் கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ டியூ டு நமக்கு கொஞ்சம் இந்த சூழ்நிலைகள் சரியில்லாத ரீசன்னால இப்போ நமக்கு வந்து காலேஜ்லேயே இப்போ லாஸ்ட் சண்டே தான் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த பையன், ஐ மீன் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கிலாம் படிச்சிருப்பான் பாருங்க. அவனால் நீங்கள் நான் 2 lakhs சேலரி வாங்குறேன் சார், 3 lakhs சேலரி வாங்குறேன் மாதம் மந்த்லி. நான் இந்த மாதிரி ஒரு ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன், சடவுன் ப்ராஜெக்ட் கல்ஃப் போயிட்டு வந்தேன், நான் நெக்ஸ்ட் குவைத் போகிறதாக இருக்கேன், ஸோ இங்கே எல்என்டியில் இருக்கேன், இங்கே வந்து ஜேகே டயர்ஸில் ஒர்க் பண்ணுறேன், இந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மாணவர்கள். என்ன வயசு அந்த அவங்களா?
அதில் வந்து எனக்கு ரொம்ப நீங்கள் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த அலுமினியம் மீட்டில் மீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ சென்னையில் ஜேகே டயரில் வந்து ஒரு நல்ல ஹை போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல சேலரியில் இருக்கார். அவர் எங்களுடைய நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட். அவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணதோடைய ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட். அவர் 28 வயசு இருக்கு. அவருக்கு கரெக்ட் 28 ஏஜ், 28 ஒரு டிப்ளமா 3 இயர் டிப்ளமா பாலிடெக்னிக்கில் முடிச்சுட்டு நம்மக்கிட்ட பிஎஸ்சி சேஃப்டியில் லேட்டரல் என்ட்ரி 2 இயர்ஸ் படித்தார். ரொம்ப சேட்டையான பையன். ஹேர் கட் பண்ண மாட்டான். ரொம்ப யாராவது ஃபேக்கல்ட்டி கூட ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். அந்த பையனை தானே சொல்கிறீங்க? அவரை தான் அந்த உங்களே பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுப்பாக, அவ்வளோ ஒரு அமைதியாக, ரொம்ப சாந்தமாக பார்க்கவே ரொம்ப சேஞ்சஸ் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு டிஜிஎம் ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜர் லெவலுக்கு அடுத்த நெக்ஸ்ட் எனக்கு கிடச்சிடும். அதாவது இப்போ ஒரு அப்ராடில் போய் வாங்கக்கூடிய சேலரி இன்னைக்கு இந்தியாவிலேயே வாங்கிட்டு இருக்காரு, சென்னையிலே வாங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஃபாரினில் போய் வாங்கக்கூடிய சேலரி இந்தியாவிலேயே வாங்கலாம், சென்னையிலே வாங்கலாம். நான் ரொம்ப நம்புறதுல கல்வியின் மூலியமாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க, நீங்கள் கோல்டு மெடல் வாங்கினீங்களா, அதெல்லாம் ரெவல்யூஷனாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இந்த கல்வி உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, கரெக்ட், இது உன் வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு வலுப்படுத்துச்சு, இது உன்னை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கு, எவ்வளோ உயர்த்திருக்கு. இதுதான் இப்போ அசெட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் 10வது வருஷத்தில் இருக்கும். 10 இயர். நான் வர்றப்போ பார்த்துருக்கேன், அட்மிஷன் டயத்தில் வந்ததால் அங்கே படித்து பாஸ் ஆகி வெளியே போனவங்க அந்த ஊரில் இருக்கிற இன்னும் பிற மாணவர்களை கையை பிடிச்சி கூட்டியாந்து உங்கள் கல்லூரியில் சேர்த்து விட பார்த்துருக்கேன். எஸ், பொதுவாக சொல்லுவாங்கள்ல, ஒரு பொண்ணையோ பையனையோ மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறப்ப அவங்க ஊரில் போய் கேளுங்க உண்மையை சொல்லிடுவாங்க. நான் காலேஜ் சேரும்போது சொல்லுவான், ஒரு காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதில் படிச்சு போனவன்ட்ட கேளு, அவன் தான் புட்டு வைப்பேன். ஆமாம் ஆமாம், அவங்க மெயினாக வந்து படித்த காலேஜ் நல்லா எதுவும் சொல்ல மாட்டாங்க. 95% பேர் சொல்ல மாட்டாங்க. அது நல்லா இருந்தாலுமே சொல்ல மாட்டாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை தானே. என்னப்பா நான் படித்த அந்த காலம் அங்கே கேட்டால் அவன். ஆனால் நான் படித்து பாஸ் ஆன கல்லூரியில் இருந்து என் ஊரில் இருந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல, இந்த நம்பிக்கையை எப்படி சம்பாரிச்சிங்க? எனக்கு அந்த சீக்கிரம் சொல்லுங்க. நான் கூட ஒரு காலேஜ் திறக்கலாம். இல்லை, ஆக்சுவலி எங்களுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸில் இதுலேயே எங்களுக்கு ஒரு 60-70% ஃபில் ஆகிடும். எங்களுடைய எஸ் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் நமக்கு நீங்கள் இதை பற்றி பேசும்போது ஞாபகம் வருது, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஏஹெச்எம் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், அவர் பையன் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் முடிச்சுட்டு அந்த பையனுக்கு இங்கே ஜாப் எல்லாம் கிடைக்கிது. அரசு பள்ளியோட துணை முதல்வர் அவர் வந்து இங்கே உடனே சேர்த்து விட்டார். அவர் வேற எந்த படிப்புக்கும் போகலை, சேர்த்தாரு. அந்த பையன் டிகிரி அந்த அடுத்து சார் அந்த பையனுடைய நெக்ஸ்ட் அவன் பிரதரும் நம்ம காலேஜ் தான் படித்தான். 2வது தம்பி, அவனுக்கு அடுத்து இன்னொரு தம்பி இருக்கான். அவனு நம்ம 3 பசங்க கண்டினியூவா அந்த ஏகச்சம் மட்டும்தான் உங்க ஸ்கூல்ல படிக்கல. அது இல்லாமல் அவங்க ரிலேட்டிவ்ஸு அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பேர் படிச்சிருக்காங்க. ஐயோ, இதை ஒரு ரியல் டைம். எதுக்கு சொல்ல வரேன்னா, காஞ்சிபுரம் காரைக்குடி பெரிய வித்தியாசம் இல்லை. அது எல்லாருமே வளர்ச்சியை நோக்கி தவிக்கிற, பொருளாதார ரீதியாக நடுத்தர குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சுவாசம் விட்டுறணும்டா அப்படின்னு நினைக்கிற பகுதி தான். நீங்கள் சென்னையில் வச்சுருக்கீங்க, கோயம்புத்தூரில் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த கிராமப்புற மாணவர்கள்லாம் உங்களுக்கு இப்போ ரேடியோவில் டிவியில் சில கல்வி நிறுவனங்களுடைய பேரை திரும்ப திரும்ப கேட்டு நாங்கள் பரிச்சயமாயிருக்கோம். படிக்கும்போதே 10,000 ரூபாய் சம்பளம் இப்படிலாம் நல்ல ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அசட்டை நான் ரேடியோவில் கேட்கல, டெலிவிஷனில் பார்க்கல, தியேட்டர் விளம்பரத்தில் எனக்கு தெரியாது, எந்த வால் போஸ்ட்டும் பார்க்கல. ஆனால் கிராமப்புற பகுதிகளிலிருந்து உங்களை தேடி வர்றதில் நீங்கள் சொல்லிட்டீங்க 60-70% இப்படி படித்த ஒரு ஏகச்சமே 22 பேரை கொண்டாந்து சேர்த்து விட்ருக்கேன். ஆமாம், இது இல்லாமல் புதுசாக உங்களை தேடி வர்றாங்களே, எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அல்லது நீங்கள் எப்படி அந்த மாணவர்களை போய் சேர்றீங்க? இல்லை, ஆக்சுவலி வந்து நமக்கு ஒன்று தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நமக்கு கிடச்சிடும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேரண்ட்ஸே நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ பேரண்ட்ஸை பொறுத்தோ என்னென்னா ஒரு சரியான இடத்துல விடணும், நம்பிக்கையான இடத்துல விடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா அனுப்புகிற நல்ல ஒரு ஹேபிட், ஸோ நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற பசங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம், அவன் எப்படி திரும்ப வருவாங்கிறது இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பரிதவிப்பாரு இல்லைங்களா? ஒரு ஏதாவது சின்ன சின்ன ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்குது, அந்த பையனை நம்ம இங்கே அனுப்பணும்னா எவ்வளோ மோசமாக திரும்பி வருவாங்கிற பயமும் இன்றைக்கி பேரண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. அந்த பயம் வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு அதிகமாகிடுச்சு. என்னதான் நீங்கள் வந்து என் பிள்ளை நல்ல பிள்ளை தான் அப்படின்னு இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள், என்விரான்மெண்ட்டு, அட்மாஸ்பியரு
அவனுக்கு அந்த பேசக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து ஹெச்எம்ஸ் அவங்க பிரின்ஸிபல்லேருந்து ஸோ எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தும் போது ஒரு தவறான பாதையில் வந்து ஐயோ போயிடக்கூடாது அப்படிங்கிற இன்னைக்கு வந்து அதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம பையனை அனுப்பணும் சார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பையனுக்கு வேலையே கிடைக்கலான்னு பரவாயில்ல, இங்கே பையன் வந்ததுக்கப்புறம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டான், ஹேர் கட் பண்ணியிருக்கான், பார்க்க பையன் வந்து பையனாக இருக்கான். ஹேர் கட்டை தவிர சரி ஹேர் கட்டை தேவையில்லை சொல்லுவோம். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது கூப்பிட்டு போனால் உங்கள் பையனான்னு கேட்குறாங்க, ரொம்ப மாறிட்டான் பையன். அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்குல்ல, ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி. அப்போ சரியான இடத்துக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து ஒரு தாட் இருக்குல்ல, அவங்களுக்கு தானே நம்ம இடம் தெரிஞ்சிடும். எப்படியோ தெரிஞ்சிடும். ஏதாவது படி அப்படிலாம் கிடையாது, இதை தான் படிக்கணும், நீங்கள் தான் படிக்கணும். சரி, ஒரு அகாடமிக் இயரில் உங்களுடைய அலோகேட்டட் சீட்ஸ் எவ்வளோ எல்லா கோர்ஸஸும் சேர்த்து? எங்களுக்கு வந்து நியர்லி வந்து இருக்கும் சார், ஒரு 750 to 800 சீட்ஸ். எவ்வளோ அட்மிஷன் ஃபில் ஆகும்? சீட் ஃபில் ஆகிடும். அது போக வர பசங்களை என்ன செய்றீங்க? we have 2 campus. ஒன்று அப்படியே மேனேஜ் பண்ணிவிடுவோம். பட் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங் வந்து உங்களுக்கு சீட் ஃபில் ஆகிறதும். அதுக்கு போகிற வர பசங்க அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் இயர் தான் பண்ண முடியும், வேறு வழி அப்படி ஆனது. ஏன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அலோகேட்டட் தான். அதுக்கு மேலே நீங்கள் தனியாக இன்னொரு கட்டணம் வச்சு நடத்த முடியாது. பட் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சில கவர்மெண்ட் என்னன்னா, கவர்மெண்ட்டும் படிக்க தானே சொல்லுது, படி சப்போர்ட் பண்ணி எப்படியாவது படி, நம்ம எப்படியாவது படிக்க வச்சிரு. அப்போ நம்ம ஜிஆரில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நம்ம டாப்பில் இருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம கவர்மெண்ட்டுமே யூனிவர்சிட்டிஸுமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உனக்கு சீட் ஓவர்ஃப்ளோ ஃபில் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா யூ நீட் 50, யூ வாண்ட் 10, யூ வாண்ட் 5னாலும் யூ கெட் அ பர்மிஷன் டு டூ இட். அப்படி பண்ணியிருக்கீங்களா? எஸ், பண்ணியிருக்கோம். நல்ல இயர்லாம் அப்படி தான் பண்ணுவோம். அப்போ கவர்மெண்ட்டுமே படிக்க தானே சொல்லுது. அப்போ படிக்க வரவன நீ படிக்காத திருப்பி அனுப்ப தேவையில்லை. நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம், நல்ல செய்தி கூட. சரி, 2 விஷயம்ண்ணே. ஒன்று, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஏதாவது ஒரு கல்லூரி வாசலாக நான் கடந்து போகும்போது 100% வேலை வாய்ப்பு அப்படின்னு போட்டு தான் அங்கிட்டு திரும்பிக்கிடுவேன். வெளியவே இவ்வளோ இப்படி பொய் சொல்கிறாங்களே, உள்ளே என்னென்ன பொய் சொல்லுவாங்க அப்படின்னு அங்கிட்டு திரும்பிக்கிடுவேன். 100% வேலை வாய்ப்பு நான் ஒருபோது நம்ப மாட்டேன், ஏன்னா அது இம்பாசிபிள். இது பொது கல்வி. இப்போ நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்டே கண்டிப்பாக உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் படிக்கிறான். வேலை வாங்கி கொடுத்துருன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் உண்மையை சொல்கிறீங்க. என்ன உண்மை சொல்கிறீங்க? அதாவது வேலை வாய்ப்புக்கு கிடைக்கக்கூடிய நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஸ்டூடெண்ட் போகிறான் அப்படின்னா அவன் செலக்ட் ஆகிடுவான். அப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு தேவையான ஸ்கில்லை வந்து எக்யூப் பண்ணிவிடும் சார். 2 விதம் சார். ஒன்று, அவனுக்கு வேலைக்கு உண்டான சூழல், இன்டர்வியூ நடக்கணும், இன்டர்வியூ பெர்ஃபார்மும் பண்ணணும். அவனுக்காக இன்டர்வியூ நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அவங்க ஃபேக்கல்ட்டியை போய் அனுப்ப முடியாது, நீங்கள் போய் இவன் பேரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. டிரைவிங் கிளாஸில் மாதிரி ஏமாற்ற முடியாது. இவன் தான் போய் உட்காந்து பேசணும். அப்போ இங்கே 2 விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இவனை தயார்படுத்துகிறோம். அப்போ அந்த தயார் நிலையில இவன் போனான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹி வில் கெட் அ ஜாப். சார், நாங்கள் MBA எத்தனை வருஷம் சார் படிக்கணும்? 2 years இல்லை, நீங்கள் 2 years அதுக்கு தகுதி ஆகிறதுக்கு நாங்கள் 1 year தான். நாங்கள் 1 year ட்ரைன் பண்ணி செகண்ட் இயர் 3rd செமஸ்டர்லேயும் நாங்கள் ஜாபுக்கு அனுப்பிவிடுவோம். அட்மிஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க? அது 3rd இயர்லேயே எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டை. சரி, இப்போ எல்லா கல்லூரியும் 2 வருஷம் படிக்க வச்சதுக்கப்புறம் கேம்பஸ் நடத்தும் போது நீங்கள் மட்டும் இப்படி ஒன்று புதுசாக பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளை கொடுக்கலையா? கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பையன் சும்மா இருக்கக்கூடாது. ஒன்று, வேலை கிடைச்சா வேலைக்கு போயிடணும், இல்லைன்னா ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணணும், இல்லைன்னா கிளாஸில் இருக்கணும். சும்மா இருந்தால் தான் தப்பு. நான் வேலைக்கும் போகலை, காலேஜும் வரல, நான் ட்ரைனிங்கும் போகலை, நான் சும்மா சாப்பிட்டு வீட்டில் ஃபோனை பார்த்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தப்பு. சரி, அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, நான் காலேஜ் முடித்தது 2020, 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்கள்ட்ட இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணுற பல சிக்கல்களையும் பார்க்குறப்போ, இவங்க இந்த ஃபேஸை தாண்டி வந்துட்டா இவங்க நல்லாயிருவாங்க. அப்போ அங்கே வந்து அவங்க ஒரு சின்ன டிசிப்ளினரி அட்வைஸும் அவங்கள சரியாக வழிநடத்தவும் ஒரு கைடன்ஸும் இதெல்லாமும் தேவைப்படுது. பேரண்ட்ஸால் செய்ய முடியல. பேரண்ட்ஸால் அவங்களை புரிஞ்சிக்க முடியல, பேரண்ட்ஸால் அவங்க கூட நேரம் செலவழிக்க முடியல. பேரண்ட்ஸுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு பையனை அப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல, என் பையனான்னு கேட்குறாங்க, அவன் ரொம்ப நல்லா இருக்கான், மாறிட்டான், சரியான வழியில் அவங்கள வழிநடத்த, ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக அவனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்றீங்க?
டே ஒன் வந்து இப்போ எப்போதுமே பசங்களை பொறுத்த ஆளாறு எனக்கு தெரிஞ்சு சார் எனக்கு எல்லாமே நல்ல பசங்க தான். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. எல்லாமே நல்ல பசங்க தான். பட் ஏதோ ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் டே ஒன்று இங்கே என்ன நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது நீ படிக்கணும். நீ ஏன் படிக்கணும்? நினச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீ படிக்கணும். நான் ரெண்டே தான் சொல்லித்தருவேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழணும். நீ யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நீ 10 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும். நீ வந்து ஒரு உனக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட், உனக்கு ஒரு ஐஃபோன் பிடிக்குது, உனக்கு பிடிச்ச பைக் இருக்குது, உனக்கு பிடிச்ச கார் இருக்குது, அதை நீ வாங்கணும் அப்படின்னா வரலாம். அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணு. அந்த சூழ்நிலைக்கு வந்துட்ட அப்படின்னா அதுதான் ஹாப்பி. மற்றதெல்லாம் உனக்கு ஒன்றும் பெரிய ஹாப்பி கிடையாது. அதை விட பெரிய ஹாப்பி ஒன்றும் கிடையாது. அப்போ வாழ்க்கையில் வந்து ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீ இப்போ சின்னதாக நினைக்கிறல்ல, வாட் எவர் இட் இஸ் தட் திங் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிற விஷயங்கள் எதெல்லாம் ஹாப்பின்னு நினைக்கிறோம் அதை விட பெரிய ஹாப்பினஸ் இருக்குது. இதெல்லாம் ஹாப்பி கிடையாது. பட் அதுக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவாக கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்த அப்படின்னா, இப்போ உனக்கு அப்பா அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்பா படிக்கலை, அம்மா காலேஜ் போகல. இப்போ இன்றைக்கி வந்து உன்னை நீ எப்படியாவது படி. இன்றைக்கி வந்து அவங்க மெயினாக நம்புறது வந்து இன்றைக்கி சரியான படிப்பை கொடுத்துட்டு அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ ஃபீஸே கட்ட முடியலன்னா சார் எப்படியா லோன் வாங்கியாவது வந்து படிக்க வச்சுருவோம், நகை விற்று படிக்க வச்சிடலாம், இல்லை ஒரு இடத்த விற்று அதை படிக்க வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி யாரையும் இன்றைக்கி வந்து யாரையுமே நம்பலை. உன் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் போட்டால் நீ வந்து பிழைச்சிப்பியா? இன்னும் வாய்ப்பே கிடையாது. படிப்பு சரியான படிப்பை கொடுத்துட்டு எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறது ஒரு சரியான படிப்புங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். ஸோ அப்போ இந்த டே ஒன்னே வந்து இந்த யதார்த்தத்தை சொல்லும் போது இதுதான் இப்படி தான், இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் செய், நீ சாக்ரிஃபைஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நீ எதை தேர்ந்தெடுத்தியோ அதை சரியாக செய். நீ தானே செலக்ட் பண்ண அந்த கோர்ஸை. நான் என்ன சொல்றேன், யாரும் புஷ் பண்ணி கம்பல் பண்ணி இங்கே வந்து பண்ணினா நீ இப்போ போயிலாம் போயிடுன்றேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ கட்டின படத்தை வாங்கிட்டே போய்டுன்னு சொல்லிடுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது சார், என்னை எங்கள் அம்மா கம்பல் பண்ணி உணர்ந்து விட்டாங்கன்னா தயவு செஞ்சு போய்ட்டுன்றேன். நீ விருப்பப்பட்டு உனக்கு பிடிச்சி தான் இப்போ நீ வர்ற. ஏன்னா இன்றைக்கி வந்து கம்பல் பண்ணி புஷ் பண்ணி இன்றைக்கி பசங்களை நம்ம எதுவும் பண்ண வைக்க முடியாது பேரண்ட்ஸ்னால. கண்டிப்பாக அவன் விருப்பப்படுறான் இந்த கோர்ஸ் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும். அப்போ நீ தேர்ந்தெடுத்தது தான். அப்போ நீ தேர்ந்தெடுத்தது நீ சரியாக செய்யணும். அப்போ ஒரு அந்த டே ஒன்னே இந்த ஒரு ஃபோக்கஸ்டு மோட்டோ அப்படின்னா அதை கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நம்ம ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது 1-2 இருக்க தான் செய்யும். அட்டாரிட்டிஸ் ஏன்னா உங்களுக்கு அந்த ஏஜில் ஏதோ தவறுகள் கிளம்பாக்கம் போயிட்டு போனடிச்சு வரேன்னு சொல்லிடுவாங்க. இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க, எஸ் நான் செஞ்ச இதுதான் மாற்றி. அப்போ இதை வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு அந்த ட்ராவல் அவன் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக அவனுக்கு வேறு மாதிரி ரிசல்ட் இருக்கும். நான் பயன்படுத்திக்கணும். அதுதான் நீங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது அதுதான். இன்னைக்கு பெரும்பாலான கல்லூரிகளில் வந்து இந்த கனெக்டிங் வந்து இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நல்ல இந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம யோசிக்கிறத வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதும், அவன் யோசிக்கிறத நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேப். ஒரு ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் தொய்வடையதோ அங்கே நிறைய சிக்கல் இருக்குது. ஆமாம், அதை நீங்கள் பில்டு பண்ணுறது இன்னுமே அதில் இன்னும் உங்களுக்கு இன்னும் டஃப்னு கேளுங்க. ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ண ஃபேக்கல்ட்டி நல்லா செலக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த பெரிய டாஸ்க் அது. சரி, ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துட்டு போகும்போது தே வில் கெட் அ குட் ரிசல்ட். சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சுல்ல, ஒரு மாணவரை ஒரு மாணவியை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா யார்? இவ்வளவு நாளில் இப்படி ஒரு ஸ்டோரி இதை சொல்கிறதுக்கு ஒரு காலேஜோட ஃபவுண்டராக அசெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினா ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னா. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலி மறக்க முடியாத மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அது நான் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்டிங்காக இருப்பேன் நான். அதாவது கனெக்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சு ஏற்றுப்பேன். அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். நல்ல காலேஜாக இருக்கேன். அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். பிரின்ஸிபல்லேருந்து, வைஸ் பிரின்ஸிபல்லேருந்து, ஃபேக்கல்ட்டிலேருந்து, ஹெச்ஓடிலேருந்து டெர்மினேட் பண்ணியே ஆகணும், டிசி கொடுத்தே ஆகணும்பாங்க. அப்படின்னா நான் கொஞ்சம் அப்படியே பேசி அவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் இவரும் பிரெயின் வாஷ் பண்ணி அது கொஞ்சம் ஒரு சமநிலைப்படுத்தி அவன் அடுத்த கட்டத்துக்கு. ஏன்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நம்ம இந்த வாய்ப்பை கொடுக்கலாம், அப்புறம் இந்த வாய்ப்பை யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறத யோசிப்பேன். இது ரொம்ப முக்கியம் இல்லை? இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம், யார் கொடுப்பாங்க நமக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டக்குன்னு டெர்மினேட்டர் கெட் டிசி போ அப்படின்னா சொல்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்து என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல.
அப்போ பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மாணவன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டைமிங்கில் தான் நமக்கு அவங்க அந்த மாதிரியார் அவங்க ஸ்டூடெண்ட்டு ஃபீஸ் கட்டுறாங்க கொடுக்குறோம். ஒரு இதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு தொடர்ந்து ஒரு வருஷமா 2 வருஷமா ஒரே ஆள் கூட நீங்கள் பழகும்போது மோர் தென் அ ஃப்ரெண்ட் மோர் தென் ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறப்ப இன்னும் அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியான மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி கனெக்டிங், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அவங்க வருவாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போகிறது, இங்கே நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுறது, அவங்க அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பெருமைக்குரிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாரை சொல்றது யாரை விடுறது கோச்சுக்குருவாங்கன்ட்டு. சரி, ஓகே, யாரை சொல்றது யாரை விடுறதுன்னு தெரியல. பட் எல்லாமே நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. சரி, நான் இப்படி கேட்குறேன், மறக்க முடியாத ஒரு தேங்க்ஸ் கிவிங் எனக்கு இப்படி வந்து ஒருத்தர் நன்றி சொன்னார். சூப்பர் சூப்பர். நான் வந்து அதை மறக்க மாட்டேன்னா அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேரண்ட்ஸோட வந்து நம்மளை மீட் பண்ணார். அதாவது படித்து முடிச்சுட்டு வேலைக்கெலாம் போயிட்டான், ஃபாரின் போயிட்டு நல்லா செட்டில்டு. திரும்ப அவங்க பேரண்ட்ஸோட வந்து அவனுடைய மேரேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணி வந்தாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்குது சார் அப்படின்னு வரும்போது நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு, நிறைய ஃபாரின் சாக்லேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட வந்து இன்விடேஷன் கொடுத்தான். அதில் வந்து உங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். பட் ரொம்ப தூரத்துலேருந்து எங்களால் அந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு வர முடியல. அதனால் வந்து நான் உங்களுக்கு முதல் பத்திரிக்கை நீங்கள் வைக்கிறதாக அதை நினச்சிக்கணும், நானும் அந்த மாதிரி தான் அதை எதிர்பார்க்குறேன். அதனால் நீங்கள் முன்னாடி முதல் நாளே வந்துடணும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த லெவலில் இருக்கோம், இன்றைக்கி நாங்கள் இந்த எங்கள் ஊரில் ஒரு தலை நிமிர்ந்து நாங்கள் நீங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடம் தான். இல்லைன்னா நான் என்னவா இருப்பேன்னு எனக்கு தெரில, என் பையன் என்ன இருப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அது ரொம்ப ஒரு மெல்டிங் மொமெண்ட்டாக வந்து இருந்தது. சொல்லும்போது எனக்கே ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் தலையெடுக்கிறதுன்னு இருப்பேன். தலையெடுக்கிறங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையில் யாருக்கும் சரியான வழிகாட்டுதல் இருந்திருக்காது, யாரும் நிலச்சிருந்துருக்க மாட்டாங்க. அதே குடும்பத்தை சேர்ந்த அங்காளி பங்காளிலாம் ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு குடும்பம் மட்டும் வர்றதுக்கு தவிச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு தலைமுறை ஏன் வந்து படிங்கன்னு எல்லாரையும் சொல்கிறோம்னா, பொருளாதார ரீதியாக பின்னாடி இருந்து மேலே வரணும் துடிக்கிற ஒருத்தரை கைபிடிச்சு தூக்கிட்டு வர்றதுக்கு கல்வியை தவிர வேறு எந்த சோர்ஸுமே கிடையாது. 100%. அதை கொண்டு வந்து இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஊரில் அவங்களுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பங்களா, பிஎம்டபிள்யூ, ஓன் ஐலாண்டு, சார்ட்டர் ஃப்ளைட் எதுவும் கிடையாது. என் ஊரில் நான் தலைநிமிர்ந்து நடக்கிறேன். அந்த சுயமரியாதையை கொடுக்கறது வந்து இருக்குல்ல, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வகுத்தறிச்ச ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். காலேஜில் சிம்போசியம் அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவாங்க ஸ்டாஃப்ஸ். ஐவினா அடிக்கே வந்துடுவாருங்க சார். அப்புறம் கடைசியாக அந்த காலேஜ் முடிக்கும்போது ஒரு வருஷம் பெங்களூரு, மைசூரு பெரிய அதிசயமாக போயிட்டு வந்தோம். உங்கள் காலேஜோட சோசியல் மீடியா பக்கத்தை இப்படி சும்மா பார்ப்போம், பார்த்தா தாய்லாந்து குட்டி போயிடலாம். தாய்லாந்து போனாங்க, அது பெரிய சோகதை ஆகி போச்சு. அது அப்புறம் இருக்கட்டும். நிஜமாவே இல்லை அதாவது இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த கேம்பஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பசங்க இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆமாம். ஸோ படிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த ஏஜில் கிடைச்சாதான். எனக்கு ரொம்ப வைத்து நீங்கள் ஒரு தாய்லாந்து போகணும், இல்லை இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் எல்லா நாடும் சுற்றிட்டு இருக்கீங்க. நான் காலேஜ் படிக்கிறேன். 19 வயசு கிடைச்ச வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பே கிடையாது. நான் ஏதோ அப்போ படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஒரு மலேசியா, துபாய், தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் இம்மர்சன் ப்ரோக்ராம், அது ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அது நாட் ஓன்லி ஒரு டூர் மட்டுமே கிடையாது. இப்போ நமக்கு ஒரு இயரில் வந்து துபாயில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணுறது ஒரு யூனிவர்சிட்டியில் தான், அங்கே உள்ள ஒரு டாப் யூனிவர்சிட்டியில். இப்போ தாய்லாந்து போனாங்கன்னா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சினவேத்ரா யூனிவர்சிட்டியில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணோம். தாய்லாந்தில் காலேஜ்லாம் இருக்கா? அங்கே மாணவர்கள் இருக்காங்க, பேரண்ட்ஸ். நான் வந்து தாய்லாந்து இயற்கையான காடுகள், மரங்கள், இன்ஸ்டாகிராம்ல அது மாதிரி. ஓகே ஓகே. இப்போ அது மாதிரி வந்து அது ஸ்டூடெண்ட் இம்மர்சன் ப்ரோக்ராம். அதில் போய் அவங்க ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் அந்த யூனிவர்சிட்டியிலே ஸ்டே பண்ணுவாங்க. 15-10 நாள்? எஸ். 4 நாள் 5 நாள் காலையில் கூட்டி போய் சாயங்காலம் கூட்டியாரலாம்? இல்லை டூர். இட்ஸ் நாட் கம்ப்ளீட் டூர் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டடி டூர், எஜுகேஷன் ட்ரிப் தான். அங்கேயும் கிளாஸ் நடக்கும், சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு அது இல்லாமல் கொஞ்சம் இந்த லோக்கல் சைட் சீயிங்
இப்போ தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பீச்சஸ் வாட் எவர் இட் இஸ் தட் ஏரியாஸ் லோக்கல் சைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. எவ்ரி இயர் வந்து நம்ம துபாய், தென் மலேசியா, தென் தாய்லாந்து, இந்த மாதிரி எவ்ரி இயர் ஒரு ரொம்ப நல்ல விஷயம்ண்ணே. நீங்கள் இங்கேருந்து துபாய் நான் ஃபஸ்ட்டு போனப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா நான் யூஎஸ் போயிட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்ல நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். துபாயில் கிடைச்ச அனுபவம் எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களையும் நான் ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஏஷியன் பீப்புளும் இருக்காங்க, அங்கிட்ட யூரோப்பியன்ஸும் வர்றாங்க, அமெரிக்காவுடைய வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, ஆஸ்திரேலியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ்னு, ஜாப்பனீஸ், சைனீஸ், உலகத்தோட எல்லா விதமான மக்களும் இப்படி தான் இருப்பானாங்கிறத நேரில் பார்க்குற ஒரு பெரிய எக்ஸ்போசர் எனக்கு துபாயில் கிடைக்கும். இன்னொன்று வந்து அந்த உங்களுக்கு அந்த சிந்தனை மாறும். ஒரு பிரம்மாண்டம் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கா, நான் அதை கடந்துட்டேன். அது வரைக்கும் பெரிய ஆச்சரியமாலாம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நேரில் பார்த்து ஓ இவ்வளோ தானா. இது ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கிற ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசராகவும் நான் பார்க்குறேன். இப்போ இங்கேருந்து அதுதான் அதோட மோட்டோவே அதுதான். இப்போ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சின்ன ஊர்லேருந்து வர ஒரு பையன் இந்த உலகத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், ஒரு பெரிய நிறுவனத்தில் நிறைய பேர் மத்தியில் நம்ம எப்படி வேலை பார்க்க போகிறோன்னு இருக்கிறவங்க நீங்கள் ஒரு 10 நாளுக்கு கூடவே இருந்து அப்படி கதகதப்பாக கூட்டு போய் இது தாண்டா உலகம் நீங்கள் காமிச்ச பிறகு அவனுக்கு வர கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, தடைகள் எல்லாம் உடைச்சிடும், அவங்களோட பாசிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கல்லூரி ஒரு மலேசியாவுக்கு, ஒரு சிங்கப்பூருக்கு, ஒரு துபாய்க்கு, ஒரு தாய்லாந்து, வாட்டவர் எங்கே வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு கூட்டி போய் ஒரு கல்லூரி படிக்கிற மாணவர் 19-20 வயசு பையனை கூட்டு போய் இது தாண்டா உலகம்னு அறிமுகப்படுத்துறது இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்போ இது ஒரு சின்ன வித்தியாசம்தான். நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் படித்து சென்னையில் தான் இருக்கேன். நான் நல்லா படிச்சுட்டேன், மார்க் வாங்கிட்டேன். ஆனால் இன்டர்வியூலாம் எனக்கு துபாயில் வேலைங்கிறப்போ எனக்கு வர ஒரு பயம் இருக்குல்ல, அதை என்னை தடுத்து நிறுத்திடும். எஸ், இஃப் இன்கேஸ் நான் காலேஜ் படிக்கும் போதே போயிட்டு வந்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் அது போயிட்டு வந்த இடம் தானே சார், எங்கே வாங்க ஷார்ஜாவா அபுதாபியா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, அதை ஒரு கல்லூரி கொடுக்கறதுக்கே நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வேறு லெவல் பிளான். திஸ் இயர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லி போயிருக்காங்க, ஹைதராபாத் போயிருக்கான், கோவா போயிருக்கான், பாண்டிச்சேரி போயிருக்கான். எதுக்கு? எல்லாம் இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்காங்க. கோவா, பாண்டிச்சேரி, கோவா எப்படி சார் உங்கள் ஏஜ் கேட்டகரிலாம் இல்லை, யார் வேணால் சேர்த்துக்குவீங்க தானே உங்கள் தெரிஞ்சுக்க சார். கோவா கம்மிங் நெக்ஸ்ட் வீக் போகிறாங்க. நேற்று பாண்டிச்சேரி ஏர்போர்ட் போயிட்டு வந்தாங்க. ஏன் நம்ம அங்கே வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூடாது? பண்ணலாமா? சரி, பார்த்து இந்தோனேஷியா போயிட்டு வந்தாங்க. நாங்கள் எங்களோட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை நாங்கள் ஃபேக்கல்ட்டி இல்லாமல் இந்தோனேஷியாவில் கண்டக்ட் பண்ணோம், பாலியில். அப்படியா? என்ன சார், நாங்களாம் வாலியில் கண்டக்ட் பண்ணிட்டு நீங்கள் வாலியில் போய் பாலியில் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் என்னை பெருசாக யோசிக்க வைக்கிறீங்க, ஏன் நான் ஒரு கல்லூரி திறக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நான் ஏதாவது ஃப்ரான்ச்சைசி கொடுத்துடலாம். நல்லது. சரி, இப்போ மாணவர்கள் பக்கம் இருந்து உங்கள் பக்கம் திருப்புறேன் கத்தி முனையை. இவ்வளோ நேரம் வந்து நம்ம நேர்மறையாக எல்லாமே பேசிட்டோம், உண்மைதான், எதுவும் பொய் இல்லை. ஆனால் இந்த ஒரு பக்கம் இருக்குல்ல, ஒரு கல்வி நிறுவனத்தை எடுத்து நடத்துறது, அது வெற்றிகரமான பாதையில் எடுத்துகிட்டு போகும்போதும் நீங்கள் சந்திக்கிற சில எதிர்ப்புகள், சில வெறுப்பு, சில துரோகம், இதெல்லாம் இருக்குல்ல, இதில் எதெல்லாம் என்னை கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுது, ஆனால் நான் மீண்டு வந்தேன், இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாடம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இல்லை, அதாவது இது நாள் வரையும் வந்து எதுவுமே ஒரு விஷயத்துக்காக அதை வந்து நம்ம யோசித்து ஸ்ட்ரக் ஆனது இல்லை. என்னை கேட்டிங்கன்னா அப்படியே கோ வித் ஃப்ளோ தான். அதாவது லைக் நான் கூட மீட்டிங்கில் அடிக்கடி சொல்லுவேன், தண்ணி மாதிரி ஒரு குப்பை விழுந்தாலும் இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது தான், ஒரு பூ விழுந்தாலும் நம்ம தண்ணி மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த பீப்புள்ஸ் சரௌண்டிங், நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்மளை கூட இல்லாதவங்க, மேபி வாட் எவர் த மைண்ட் செட், பாசிட்டிவ்னஸ் ஆர் நெகட்டிவ், நம்ம அது வந்து என்ன, வி ஆர் ஆல் த ஹியூமன், எல்லோரும் மனிதர்கள் தானே. எப்போது வேலை செஞ்சிடும் கொஞ்சமாவது கொஞ்சம் வேலை செய்யும்போது அது வந்து எந்த வகையிலையும் இதுவரை என்னை டவுன் பண்ணது இல்லை. நான் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக அதை எடுத்துக்கிட்டதும் இல்லை. அந்த ஒர்க் அப்படி நெக்ஸ்ட் என்னங்கிறது, நம்மளுடைய ஒர்க் என்ன, ஜாப் என்ன, அவ்வளோதான். அடுத்து என்ன வேலை, அவ்வளோதான். அந்த வேலையை செய்வோம், அதெல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு நெருடல்கள் இருக்க தான் செய்யும், ஏதோ சின்ன விஷயம், ஏதோ யாருனாலேயோ என்னவோ அப்படிங்கிறது. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மைண்டில் போட்டுக்காமல் நம்ம பாட்டு அடுத்தடுத்து வேலை 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 வேலைன்னு போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுவே ஒரு ரொம்ப சரியான விஷயம். ஒரு துரோகமோ அல்லது ஏமாற்றமோ வரும்போது
உட்கார்ந்து அதை பத்தி யோசிக்க No need- வருத்தப்பட no need to நேரம் give time. இல்லாத ஒரு Yes. ஆள் இருக்காரு. அவ்வளவுதான், நேரம் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி, இப்போ எங்கிட்ட இருந்து வரேன், எங்கிட்ட இருந்தாலும் கேட்டு போறேன். எங்கிட்ட வரேன், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஒரு மீடியாவில் வேலை பார்க்குறேன், இதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறேன். எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல. ஒரு கல்லூரியுடைய நிறுவனர், அதுவும் ஏனோ தானோன்னு வந்து படிச்சுட்டு போகிறது இல்லை. இவங்க எல்லாருடைய ஃப்யூச்சருக்கும் நான் தான் பொறுப்புங்கிற ரெஸ்பான்சிபிள் கையில் எடுத்துகிட்டு ஆன்சரபிளான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிற உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேலைப்பளு அதிகரிக்கும் போது, பொறுப்புகள் கூடும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, சமாளிக்க முடியாமல் திணறும் போது ஸ்ட்ரெஸ் ஆகலாம். பட் எனக்கு இந்த ஒர்க் லோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒர்க் லோட் ஆகும்போது தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோமோ எனக்கு தெரியும். அலெக்சாண்டர்கிட்ட உனக்கு பயமாக இருக்காதான்னு கேட்டாங்களாம். அவர் பயம்னா என்னன்னு கேட்டாராம். அது மாதிரி ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு கேட்கலான்னு பார்க்குறீங்க. இல்லை, நல்லா இருக்கு சார் நிஜமாவே. இல்லை, என்ன நல்லா இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஆமாம் அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்லங்கிற ஒரு உணர்வுக்கு மூஞ்சில வெளியே வரதை நான் பார்க்க முடியுது. நான் யூஸ் பண்ணதே இல்லை இந்த நீங்க அதுதான் எனக்கு பச்சையே தெரியுது. இப்போ எதையோ கேட்குறாங்க, என்ன பதில் சொல்றது, இதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. வேற கேட்டு ஒரு இன்டர்வியூ வேற போய்கிட்டு இருக்கேன். ஒரு டிவி சேனல் இன்டர்வியூல என்ன கேட்டாங்கன்னா, நீங்க இதுவரை ரொம்ப செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சது என்னன்னு கேட்டாங்க. இந்த இன்டர்வியூ தான் அப்படின்ட்டீங்களா? நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை அப்படின்னு உண்மையிலே எதுவுமே இல்லை. உங்களால் ரொம்ப போராடி ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருப்பீங்கல்ல, நாங்கள் செய்யணும்னு நினைப்பேன், வேலை செய்வேன், செஞ்சிருவேன் அப்படின்னு. ரொம்ப நாள் நீங்கள் அந்த ஒரு வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. எனது பணி எனது கடமை, பணி செய்து கிடப்பதே. ரொம்ப ஆமாம், ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த வேலை எனக்கு உற்சாகமாக இருக்குது, அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த வேலையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேங்கிறப்போ சிரமத்துக்கு பிறகான மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிச்சுட்டு அடுத்த சிரமத்தை மகிழ்ச்சியோடு அணுகிறதுக்காக நீங்கள் நகர்ந்துடுறீங்க சார். நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது நம்ம கூட ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு. அங்கே தாண்டி தான் அங்கே தான் உனக்கு சம்பளம் கொடுக்குற இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தாண்டா. தம்பி கேட்குதா? ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வட்டத்தை பொதுவாக ஒரு படிக்கு மேலே இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, டிரைவர் மட்டும்தான் ரகசியத்துங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இல்லை, எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி கேட்பார், என்ன நீங்கள் எவ்வளோ ஈஸியாக அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிம்பாரு. நான் என்னவோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படிம்பாரு அவர். நான் அதுக்கு பிளானே பண்ணலைங்க, ஆன் ஸ்பாட் வந்ததை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டேங்க அப்படிம்பேன். இந்த மாதிரி இது நேரு பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ, நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ காமராஜர் ரொம்ப சுலபமான வழிகளை அப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போவார் அப்படின்னு ஐயா நிலைக்கண்ணன் அவர்கள் சொல்லுவாங்க. இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு ஆள், எதை பற்றியும் பயப்படாத ஒரு ஆள், தவறு செய்யாத ஒரு ஆள், எப்போதும் தயங்காமல் உடனடியாக முடிவுகளை தைரியமாக எடுத்துட்டு அது சரியாக இல்லாட்டி கூட சரி செய்கிற கட்ஸோடு இருப்பாங்கங்கிறதா வரலாறுல நான் படித்தது. அப்படி ஒரு நல்ல நோக்கத்தோடு இயங்குறீங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸோ பயமோ வேற என்னமோ கேட்டேனே உங்கள்கிட்ட, பதில் தெரியாமல் நீங்கள் பதில் சொல்கிறது தெரியாமல் என்ன கேட்டேன் கடைசியா, துரோகத்தை ஏமாற்றத்தெல்லாம் எப்படி அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்குது, நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நகர்ந்து போகிறது நிஜமாக ரொம்ப ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும். சரி, இப்போ நம்ம கல்லூரிக்குள்ளே நம்ம பேசிட்டே வர்றோம். ஒரு கல்லூரி நிறுவனத்தை ஒரு கல்லூரி நிறுவனத்தை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிற கல்லூரிகளோடையும் இன்னும் மற்ற நிறுவனங்களோடையும் இதுக்கான ஒரு யூனிவர்சிட்டி கூடயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது தான் நம்ம கல்லூரியோட தரத்தை பற்றி. வேலை வாங்கி கொடுக்குறீங்க, சரி, வேலை வாங்கி கொடுக்குறதுங்கிறது ஸ்கில் சார்ந்தது. அகாடமிக்னு ஒன்று இருக்குல்ல, அகாடமிக் வைஸாக யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? எஸ், அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பேஸ்டு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக கூட நம்ம QS ரேங்கிங்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு ரேங்கிங். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், உங்கள் வேர்ல்டு ரேங்கிங் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போ நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ், இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் ஒரு சவுத் இந்தியா லெவலில் வி ஆர் த நம்பர் 1, ஒரு டாப் லெவலில் இருக்கும். என்ன பேஸ்லன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 பிளேஸ்மெண்ட், தென் ரிசல்ட், யூனிவர்சிட்டி ரிசல்ட். அதாவது நீ அவன் பையன் வேலைக்கு போகிறான் போகலை அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரி பாஸ் பண்ணணும்ல,
டிகிரிங்கிறது ஒரு மேண்டேட். ஸோ அந்த ஒரு அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ண வைக்கிறது. தென் வந்து எவ்ரி இயர் நாங்கள் என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டை கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோமோ அதில் வந்து எவ்ரி இயர் வி ஆர் இன் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல். ஸோ அதில் நம்ம வியாத நம்ம டாப்பில் இருக்கோம் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலில். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ரேஷியோ, இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எவ்ரி இயர் தே ஆர் செலிப்ரேட்டிங் தட் நாங்கள் 100% அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் ஒரு ஈவெண்ட்டாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா அவங்களுக்கு வந்து ஒரு டாப் மோஸ்ட் இந்த இது அதாவது இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்தளவு ஒரு ஸ்டூடெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும் இல்லை ஏவியேஷன் படிக்கணும்னா வி ஆர் த ஃபஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் நம்மளை மீறி தான் நெக்ஸ்ட் போக முடியும். இப்போ நான் அசட் கேட்டேன், அசட் எனக்கு பிடிச்சிருக்கு, அசட்டில் எனக்கு செட் ஆகிடுச்சு, ஓகேன்னா ஓகே. இல்லைங்க அசட்டில் ஏதாவது எனக்கு வந்து இன்கேஸ் கொஞ்சம் எனக்கு தூரமாக இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் வச்சுக்கோங்களேன், இதனால தான் அடுத்த போக முடியுமே தவிர வி ஆர் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப், அதாவது ஒரு பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சு அதை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேங்க் லோன் நீங்களே கொடுக்குறீங்க? நம்ம ட்ரஸ்ட் த்ரூ கொடுக்குறோம். என்ன பண்ணுறீங்க அதில்? எனக்கு கொஞ்சம் அது ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ கரண்ட்டாக இப்போ +2 முடிச்சிருக்காங்கல்ல, இப்போ +2 முடிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கணும் இல்லை பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும்னா அவங்க டேரெக்டாக சென்னை ஆர் கோயம்புத்தூர் கேம்பஸ் டேரெக்டாக வர்றாங்கன்னா ஒரு 50 மார்க் ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. ஸோ அவன் படித்த ஸ்கூலில் உள்ள எக்ஸாம் தான் பேசிக் கொஸ்டின்ஸு. ஸோ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்காலர்ஷிப் அவாய்ட் பண்ணுறோம். அப் டு 2 lakhs வரை கிடைக்கும். அப் டு 2 lakhs வரை கிடைக்கும் ஸ்காலர்ஷிப். ஸோ அப்போ அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 60,000 கிடைக்குதுன்னு வைங்களேன். இப்போ எனக்கு 60,000 நான் டோட்டல் ஃபீல் வந்து எனக்கு லெஸ் ஆகுது இல்லை, ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ். இப்போ எனக்கு படிக்க முடியாது, என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னா கண்டிப்பாக கம்பல்சரி வி ஆர் ஹெல்பிங் டு கெட் அ பேங்க் லோன். அது ஒன்று. இதில் பேங்க் லோனுங்க முக்கியமான நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? எஸ், நம்ம நிறைய பேங்க் டைப் பண்ணியிருக்கோம். காலேஜ்லேயே உங்களுக்கு பேங்க் லோன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கூட, நமக்கு ரீசெண்டாக பேங்க் மேனேஜர் வந்து அசட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரீபேமெண்ட் வந்து ஈஸியாக பண்ணுறான், நிறையா பண்ணுறான் அப்படின்னா அந்த ரேஷியோ எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது ஒன்று. அது மாதிரி வந்து நிறையா நல்லது. ஒரு கல்வி நிறுவனம் கூடவே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று நடத்துறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சரி, இப்போ அடுத்த அகாடமிக் இயர் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் பசங்களாம் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த காணொலியை பார்க்குற 12ஆம் படிக்கிற அடுத்து என்ன தேர்ந்தெடுக்கிறதுங்கிற கேள்விக்குறியோடு இருக்கிற மாணவர்களுக்கு, மாணவிகளுடைய பெற்றோருக்கு என்ன சொல்லணும்? எஸ், அதாவது இன்னைக்கு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது அதுதான். அப்போ எதை படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக இருந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் படிக்கணும், எதையாவது படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதை படிக்கணும், அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கரண்ட்டாக முடிச்சிருக்கக்கூடிய +2 முடிச்சிருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அடுத்து என்ன படிக்கணும், அது எங்கே படிக்கணும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், அந்த காலேஜ், இந்த காலேஜ் அப்படின்ட்டு. பட் எதுவாக இருந்தாலும் அவங்க ஒன்ஸ் நேரில் போய் பார்க்கணும். அது என்ன படிப்பு, என்ன அங்கே படித்த, நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசுகிறது, நேரில் போய் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி கேம்பஸ். ஏன்னா சும்மா நீங்கள் ஒரு க்யூவில் நின்றுட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு க்யூவில் நின்று ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் ஒரு படிப்பு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உதவாது. யாரையும் பார்க்கல, எதுவும் கேட்கல, ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க, அந்த லாஸ்ட் டேட்டுங்கிறாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு. அந்த டேட்டில் ஆன்லைன்லேயே ஃபீஸை கட்டிடணும், அதுவும் வாய்ஸில் க்யூவில் நின்று ஃபீஸை கட்டணும், முடிஞ்சு போச்சு காலேஜுங்கிறாங்க, யாரையும் பார்க்கல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய ரிசல்ட்டு இப்போ நீங்கள் கொடுக்குறது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் நேரில் போய் பிரின்ஸிபலையோ வைஸ் பிரின்ஸிபலையோ நீங்கள் என்னையும் மீட் பண்ணணும், இல்லை சிஓ பார்க்கணுனாலும் நீங்கள் டேரெக்டாக டைமிங் கேட்டு கூட மீட் பண்ணலாம். ஸோ மீட் பண்ணி என்ன கோர்ஸ், என்ன படிப்பு, இதை படித்தா பையனுக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், என்ன மாதிரி சேலரி இருக்கும், அது ஒரு க்ரோத் எப்படி இருக்கும், மெயினாக வந்து படிப்பை தவிர வந்து டிசிப்ளினுக்கு இங்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி தென் யூ கேன் டிசைட். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸையோ அந்த கல்லூரியோ நீங்கள் வந்து முடிவு பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். அது நாட் ஓன்லி 12th முடித்து அப்படி கிடையாது, அதுக்கு யூஜி முடித்த மாணவர்கள், நான் ஏற்கனவே பிகாம் பிபிஏ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எம்பிஏ படிக்கணும், அந்த மாணவர்களுக்குமே நம்ம எம்பிஏ கோர்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறோம். எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறையா டிகிரி, எம்பிஏ மாஸ்டர் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் என்னோடய அட்வைஸ், நேரில் போங்க, அது என்ன படிப்பு என்னங்கிறத கல்லூரி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் ஜாயின் பண்ணுறதுங்கிறது வெல் அண்ட் குட்டாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றியும் கூட. நல்ல உணவுக்கும் ஒரு ஒரு தெளிவான பார்வைக்கும் பெரிய நன்றி. ஆமாம், அது மெயினாக முக்கியமாக உங்களை வந்து இந்த ரமலான் மாதத்தில் அதுவும் இந்த இஃப்தார் டைமிங்கில் வந்து உங்களை மீட் பண்ணி சந்திச்சு இவ்வளோ விஷயம், என்ன சொல்லப்போனால் மனசு விட்டு யாரும் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு அதெல்லாம் நீங்கள் நிறையா வந்து கொஞ்சம் பேச வச்சிங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. நன்றி, தேங்க்ஸ் ஃபார். அந்த ரமலான் மாதத்தில் இந்த நோன்பு உணவு சாப்பிட்டதுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறதான் அடிப்படை. இந்த நேர்காணலே நான் ஒரு நல்லது செஞ்சதாக தான் கருதுகிறேன். நிறைய கிராமப்புறங்களில் நிறைய நடுத்தர குடும்பத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக நான் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க, நான் எடுத்து என்ன பண்ணுறேனே தெரியல, எப்படியாவது தலையெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு வந்து விமான நிலையத்தில் வேலை செய்யணுங்கிற ஆசை இருக்குது, எனக்கு வந்து ஒரு சேஃப்டி இன்ஜினியராக வேலை செய்யணுங்கிற ஆசை இருக்குது, எனக்கு லாஜிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு பிஸ்னஸில் எனக்கு நிறைய உலகளாவிய அறிவை சேகரிக்கணுங்கிற ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் நேராக அசட்டில் வந்து சேர்ந்து படிங்கங்கிறது இல்லை. அவர் சொன்ன அதே வார்த்தையை ரொம்ப தைரியமாக திரும்ப சொல்கிறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. போய் அசட் காலேஜை பாருங்கள், கல்லூரி வளாகத்தை பாருங்கள், கல்லூரியில் படித்த மாணவர்கள்ட்ட விசாரிங்க, பிரின்சிபல்கிட்ட, வைஸ் பிரின்சிபல்கிட்ட, ஹெச்ஓடிகிட்ட, ஸ்டாஃப்ஸ்கிட்ட எல்லாம் பேசுங்க. சிஓ சொல்கிறார் முடிஞ்சால் என்னையே வந்து பாருங்கள், பார்த்து அதன் பிறகு இது சரியாக இருக்குங்கிற நம்பிக்கையை உறுதி செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் நகர்றதுக்கு உங்கள் எல்லாரையும் இந்த ரமலான் மாதத்தில் அன்போடு வாழ்த்துறேன். அந்த நேர்காணல் மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் அண்ணனை சந்தித்து இவ்வளோ நேரம் பேசுனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. தேங்க்யூ.